எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். என்னடா நண்டு காட்டுறேன்னு பார்க்குறீங்களா? இந்த நண்டை வச்சு தான் ஒரு சூப்பரான நண்டு குழம்பு ரெசிபி பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சளி கோல்டெல்லாம் இருக்கும்போது இதை சாப்பிட்டா போதும், சளிலாம் போயிடும். ஃபஸ்ட்டு இந்த குழம்புக்கு ஒரு பேஸ்ட்டு மாதிரி அரைப்போம். அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்னு பார்க்கலாம். 15 சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு, அரை மூடி தேங்காய், அப்புறம் அரை ஸ்பூன் சோம்பு, ஜீரகம், மிளகு, இதெல்லாம் மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்தாச்சு. குழம்புக்கு தேவையான மற்ற பொருட்கள்லாம் பார்க்கலாம். 20 சின்ன வெங்காயம், 2 கீரின பச்சை மிளகா, 2 தக்காளி, 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சமாக உப்பு, ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை ஊற வச்சுருக்கோம். இது கூட நம்ம அரைச்ச பேஸ்ட்டும் நண்டு எடுத்துக்கலாம். ஆக்சுவலி இது ஆற்று நண்டு, இது எங்கள் ஊரில் கட்டு நண்டுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போது குழம்பு செய்ய ஆரம்பிக்கலாம். கடாய் சூடானோடனே எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு, வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் பொரிஞ்ச உடனே வெங்காயமும் பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம். நல்லா ஒரு வதக்கிட்டு கருவேப்பிலையை போட்டுக்கலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கினோடனே தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியை போட்டதுக்கப்புறம் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினோடனே இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் மல்லித்தூளையும் போட்டுக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மசாலாலாம் போடுங்க, இல்லைன்னா கருகிடும். அடுத்து நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஈவனாக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு மஞ்சத்தூளையும் போட்டுக்கலாம். மசாலா நல்லா பச்சை ஸ்மெல்லு போகிற வரையும் லைட்டாக வதக்கிக்கலாம். இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணி இந்த மசாலாவை கரைச்சிடலாம். மசாலா மிக்ஸ் ஆகிற வரையும் தண்ணி ஊற்றினா கூட போதும், அப்புறம் கூட தண்ணி ஊற்றிக்கலாம். அடுத்து நம்ம கரைச்ச புளியை ஆட் பண்ணிக்கலாம். அரைச்ச பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு கலக்கிட்டு குழம்புக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் இந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டோம். இதை மூடி போட்டு கொதிக்க விடலாம். பாருங்கள், நல்லா கொதிக்குது. இப்போது இந்த ஸ்டேஜில் நண்டை ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். இந்த நண்டுக்குள்ளே நல்லா குழம்புலாம் ஊறி நல்லா ஜூஸியாக இருக்கும். நண்டை ஆட் பண்ணதுக்கப்புறம் மூடி போட்டு கொதிக்க விடலாம். எண்ணெய் நல்லா பிரிகிற வரையும் நல்லா கொதிச்சு வந்தால் போதும். எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சே. இப்போ ஒரு கலக்கிட்டு கட் பண்ண மல்லித்தலையை ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், நம்ம நண்டு குழம்பு ரெடி. இந்த நண்டு குழம்போட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இது மதியான சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். அதை விட நைட்டு இட்லி தோசைக்கு அருமையாக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.